எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டை பார்த்த உடனே மனசு அப்படியே நொறுங்கி போச்சு நண்பர்களே. ஆட போடா புல் தடுக்கி பயில்வான், அருமையான வாய்ப்பு கிடைச்சும் கடைசியில் ஒரு கும்பா குட்டி பண்ணி கீழே இறங்கிட்டே, அதாவது 25,500 பக்கத்தில் வந்துடுச்சு. உடனே எல்லாரும் மேலே 26,000 போகுமா 27,000 போகுமான்லாம் மீடியாக்களில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பல அனலிஸ்டுகள் வந்துக்கிட்டு 25,500 பக்கத்தில் வந்தோடனே 26,000 27,000 கமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அது புல் தடுக்கி பயில்வான் தன்னுடைய வேலையை காமிச்சு ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்டுக்கு மேலே சமீபத்தில் இறங்கி இப்போ 25,100க்கும் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவத்தை யார் எதிர்பார்க்கல. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கடந்த 4-5 நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 300 to 400 பாயிண்ட் கும்பா பாட்டு பாடியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், வாலட்டிலிட்டியாக இருக்கும். இதை தவிர்த்து நம்மளுக்கும் வேறு வழி கிடையாது. ஏறுற மாதிரி ஏறுவான், அப்புறம் அங்கேருந்து இறங்கிடுவான். சில நேரங்களில் ஏறுற மாதிரி ஏறி மறுபடியும் அதே சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகி மறுபடியும் மேலே கூட போகலாம். ஸோ அவனுடைய சிச்சுவேஷன் எப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. ஆக மொத்தம் மார்க்கெட் கீழிருந்து 1000 பாயிண்ட் ஏறினப்போ நம்ம என்ன பண்ணணும், 1000 பாயிண்டில் மேலேருந்து கிட்டத்தட்ட இப்போ 400 பாயிண்ட் இறங்கி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற போன்ற நிகழ்வுகள் தான் அடுத்தடுத்த நாட்களில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் பாதிப்பா அல்லது சாதகமா என்பதை ஏற்படுத்தும். இப்படி அடி வாங்கி நொறுங்கி போய் கிடக்கக்கூடிய நம்ம நிஃப்டி அடி வெளுத்து கட்டுமா, அடித்து தூக்குமா ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பல ட்ரேடர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய முகூர்த்த ட்ரேடிங்கினுடைய டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. நார்மலாக சாயந்தரம் 6 to 7, அதாவது முகூர்த் அப்படின்னா நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நல்ல நேரம் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி அன்னைக்கு 6 to 7 அப்படின்றதுல புதுசாக ஏதாவது ஷேர் கணக்கை தொடங்கி வைப்போம் வாங்கி வச்சு அப்படின்றது ட்ரேடர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏப்பா நீங்கள்லாம் 6 to 7 முகூர்த்த ட்ரேடிங்கில் ஷேர்களை வாங்கி வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்களாம் வேலையை முடிச்சுட்டு வீடு போய் சேர்றக்கே நைட்டு 11 மணி 12 மணி ஆயிடுது. அப்புறம் நாங்கள் எங்கேப்பா தீபாவளி கொண்டாடுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு சம்பவம். இப்படி ஒரு சேஞ்ச் இது வரைக்கும் சமீபத்தில் அப்படி நடக்கலை. என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா, சாயந்தரம் அந்த முகூர்த், அந்த ஆஸ்பீசியஸ் டைம், நல்ல நேரம் அப்படின்ற அந்த 6 to 7 அந்த கணக்கு வழக்கு துவங்கி வைக்கிற நேரம் என்பதை மாற்றி ஒரு சர்க்குலர் என்பது எக்ஸ்சேஞ்சுகள் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி F&O பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். அதாவது இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு அக்டோபர் 21 எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா மத்தியானம் 1:45 to 2:45க்குள்ளேயே நாங்கள் அந்த முகூர்த்த ட்ரேடிங்கை நாங்கள் முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் போய் எல்லாம் தீபாவளியை சந்தோஷமாக ஃபேமிலியோட கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே தான் அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பெரும்பாலும் டைம் தான். இப்போ கேபிட்டல் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா போட்டிருப்பாங்க, மேபி அது நம்மளுக்கு புரியாது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் மார்க்கெட் என்பது 1:45 2:45. அதுக்கப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்டில் பலது இருக்குது. யாராவது ஷேர்ஸை வாங்கி திருப்பி கொடுக்காம போயிட்டானுங்க என்ன பண்ணுறது, அதுக்குண்டான ஆக்ஷன் பீரியட்லாம் இருக்கும். அதே மாதிரி பிளாக்காக ஒரு பல்க் டீல் வாங்கணும், பிளாக் டீல்லாம் பண்ணணுன்னாக்கா அதுக்கு ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிளாக் டீல்னு ஒவ்வொன்றுக்கு தனித்தனி டைமிங்காக போட்டிருப்பாங்க. பட் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய டைமிங் நம்ம ரீட்டைலுக்கு என்பது 1:45 to 2:45. அது நீங்கள் இந்த F&Oவில் பார்த்தீங்கன்னா மிக கிளியராக தெரியும். ஸோ இந்த வருஷம் தீபாவளி முகூர்த் ட்ரேடிங் செஷன் என்பது செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அக்டோபர் 21 மட்ட மத்தியானத்தில் கணக்கு வழக்கு துவங்கி வைக்கிறோம். ஏற்கனவே பல பேர்த்துக்கு கணக்கு வழக்கு துவங்கி வச்ச நேரம் இன்னும் கும்பா குட்டியாக தான் இருக்குது. இப்போ மட்ட மத்தியானத்தில் நம்ம அந்த முகூர்த்த ட்ரேடிங் என்பது வரும்பொழுது அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள்லாம் நம்பிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேரை கேட்டால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், இருந்தாலும் பச்சை மண்ணுடா அவன், முதலீட்டாளர்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருப்பான்டா அப்படின்ற மாதிரி இந்த மிண்டா கார்ப் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு சாதனை செய்த பங்கு. பல முறை அது தலை குப்புற விழுந்து விட்டது. ஆனால் எவ்வளவு முறை விழுந்தானோ அவ்வளவு முறை அடிக்கடி தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டுக்கிட்டே இருந்தான். அப்படித்தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னா,
கிட்டத்தட்ட 9% என்பது இந்த மிண்டா கார்ப்பரேஷன் ஏறி தன்னுடைய பழைய கையை மறுபடியும் வந்து தொட்டிருக்கான். கிட்டத்தட்ட 5 முறை யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்க இந்த மிண்டா கார்ப்பில் அப்படின்னா கூட ஓம் சாமுண்டா அப்படின்ற மாதிரி அது அந்த பேரை கேட்குறக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பல முறை தன்னுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றி விட்ட ஒரு பங்காக இந்த மிண்டா கார்ப்பரேஷன் அப்படின்றது இருக்குது. எதனால் இன்றைக்கி இந்த மிண்டா கார்ப்பரேஷன் இப்படி தலைவெறிக்க ஓடி இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் போய் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ண போகிறோம் 23ஆம் தேதி அப்படின்றத முதல்லையே தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி தெரிவிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் நேற்று அவங்க இன்வெஸ்டரை போய் மீட் பண்ணும் பொழுது நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் என்பதை வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே பல ரேட்டிங் அனலிஸ்ட்டுகள்லாம் ஒருவேளை இந்த மிண்டா கார்ப்பரேஷன் 2030 அப்படின்ற சமயத்திலலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே இன்றைக்கி இந்த மிண்டா கார்ப்பரேஷன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 10% ஏறினதுக்கு காரணம் இந்த இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் ஒரு தூண்டுகோலாக இருப்பதனால தான். அதே மாதிரி பல பேர்த்த பயமுறுத்தின ஒரு பங்கு தான் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு. அவங்க வெளியிட்டிருந்த போன ரிசல்ட் என்பது பார்க்கும்பொழுது எப்பவும் அவங்க பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய 40 கோடி 60 கோடி 50 கோடி லாபத்தெல்லாம் விட்டுவிட்டு போன குவார்ட்டரில் Q1 ரிசல்ட்டில் வெறும் 1 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணோன்னே எல்லாம் அப்படியே சமஸ்தானமே ஆடி போச்சு அப்படின்ற மாதிரி மிகவும் வருத்தத்தக்க அளவில் போன ரிசல்ட் சீசனில் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. ஸோ இப்போ சமீபத்தினுடைய ஹை ஆல்மோஸ்ட் 1400 ரூபாய்களில் இருந்து 50%க்கு மேலே இறங்கிய ஒரு பங்காக இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கல. இன்றைக்கி இந்த பங்கு ஒரு 8% ஏறிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா அவங்க நேற்று வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னுடைய முடிவின்படி அவங்களுடைய அப்ரூவலின்படி இந்த மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் அப்படின்ற பிராண்டை நாங்கள் அக்வஷன் பண்ணுறோம், அது பல நாடுகளில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த தகவலை தொடர்ந்து இன்னைக்கு பார்க்கல இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் என்பது மிகவும் அதிகமாக வால்யூம் நடந்து இன்னைக்கு வால்யூம் என்பது பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸில் ரொம்பவும் அதிகமாக நடந்து தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு என்பது 52 வீக் லோ என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, ஏதாவது ஒரு பங்குல வந்து அதனுடைய வால்யூம் என்பது அதிகமாக நடக்கும் பொழுது அந்த ஷேரினுடைய ப்ரைஸ் பெருசாக கீழேயோ அல்லது பெருசாக ஏறியோ மூவ்மெண்ட் என்பது வருமோ அப்படின்னு மார்க்கெட்டில் எதிர்பார்ப்பாங்க. இல்லைன்னா டைரெக்டாக இதாவது வால்யூம் நடக்கிறத வச்சுக்கிட்டு ப்ரைஸை யோசிக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து ப்ரைஸ்லேயே லாங் கேண்டில் விழுந்தாலும் ஏதாவது மாற்றம் அடுத்தடுத்த நாட்களில் பெருசாக கீழே விழுகுமோ அல்லது பெருசாக ஏறுமோன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒன்றா வால்யூமில் லாங் கேண்டில் வந்தாலும் சரி அல்லது ப்ரைஸ் லெவலில் லாங் கேண்டில் வந்தாலும் சரி மார்க்கெட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் இவனுங்களை தூக்கி வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் அந்த பங்குகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்ற அர்த்தம். அடுத்தடுத்த நாட்களில் அதே விஷயங்களை வச்சு அதுக்கு மொமெண்டம் பில்டப் ஆகுதா இல்லை மொமெண்டம் பிரேக் டவுன் ஆகி கீழே போகுதா என்பது யாருக்கும் தெரியாது. சில நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். ஸோ இன்றைய தேதியில் அதிகமான வால்யூம் நடந்த பங்குகளில் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒன்று. அதுக்கு அவங்களுடைய அக்வஷன் பண்ணியிருக்கக்கூடிய தகவல் என்பதுதான் முக்கியம். இந்த HCLன்னு ஒரு பங்கு, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி சம்பாரித்து கொடுத்ததோ இறக்கி விட்டுருவோன்னு சொல்லி 2024 என்ன சம்பாரித்து கொடுத்தானோ அதை 2025 இறக்கி விட்டுட்டான். அதுக்கப்புறமே இந்த பங்கு வந்து தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை சுற்றியே என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் ஒரு முறை இதனுடைய லாங் கேண்டில் மார்க்கெட்டில் திடீர்னு இந்த பங்கின் மேல் இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்போ அப்படின்னா ஜூன் மாதத்தினுடைய கடைசி நேரத்தில் இந்த பங்கின் மேல் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த பங்கின் மேல் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் வந்ததோ அதையவே ஒரு அடித்தளமாக வச்சுக்கிட்டு ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இப்போ இந்த 4வது ரவுண்டு போயிட்டான்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் அந்த 4வது ரவுண்டு அந்த 5% 6%க்கு ஆடிக்கிட்டு இருந்தான். ஒரு 4 ரவுண்டு, அந்த 4 ரவுண்டு வந்து 5% 6%க்கு ஆடிட்டு இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்படி தான் ஒரு பங்கு 5 ஸ்டார்னு ஒரு பங்கு இப்படி ஆடிக்கிட்டே இருந்தது. 5 முறை ஆடுனான். 5 ஸ்டார் வாங்கினதுக்கப்புறம் யார் போய் கீழே கை வச்சுருப்பாங்கன்னு தெரில. 6வது இடத்துல சரி 6th ஸ்டார் வாங்குவானோன்னு நினச்சிருப்பாங்க போல். ஆனால் அவன் 6வது ஸ்டார் வாங்கலை. அங்கேருந்து பெருசாக சரிவடைஞ்சிருச்சு இந்த 5 ஸ்டார் அப்படின்ற பங்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி
ஏதாவது ஒரு மாதிரி இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ண போகுது? ஸோ 5 முறை நீ இந்த 5%க்குள்ளேயே ஆடிக்கிட்டே இருந்திருக்கியே, அப்போ இனி அடுத்த தடவை நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற ஒரு கேள்வி தான் பல பேர்த்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த HSCL ஹிமாத்ரி ஸ்பெஷாலிஸ்ட் கெமிக்கல் அப்படின்ற பங்கு ஒன்று. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, ஒவ்வொரு ரிசல்ட் சீசனுடைய தொடக்கத்துலேயும் பல பேங்க்குகள்லாம் வந்து NBFCகள்லாம் வந்து 10-20% மூவ்மெண்ட் பயங்கரமாக காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2-3 நேரத்தில் அவங்களுடைய அப்டேட் வரும். ஒன்று என்னென்னா, அந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே கடந்த 3 மாதங்களுடைய போன குவார்ட்டர்னுடைய எங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் என்ன அப்படின்றது பிஸ்னஸ் அப்டேட்டாக ஒரு தடவை அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ்னு தனியாக வரும். இந்த மாதிரி 2-3 முறை அதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றியோ அவங்களுடைய போர்ட் மீட்டிங் கூட்டத்தை பற்றியோ மறுபடியும் ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சிங்களேன். இப்படி தகவல்கள் இருக்கிறதுனால பேங்க்கு அண்டு NBFC ரிலேட்டடான பங்குகள் பயங்கரமான வால்டிலிட்டியாக ஒவ்வொரு ரிசல்ட் சீசன்லையும் குறைஞ்சது எப்படியாவது ஒன்று மேலங்கிலேயே ஆடிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த இந்தியன் பேங்க் அப்படின்ற பங்கில் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு, 2025 பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பங்கு கீழே கிடக்கு. கர்நாடகா பேங்க்னு ஒன்று இருக்குது, ஐ எம் வெரி பாவம் அப்படின்ட்டு அது பாவம் கீழே கிடக்கு. தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்னு ஒன்று இருக்குது, நீ எந்த சந்துக்குள்ளே இருக்கப்பா, உன்னுடைய ரிசல்ட் சீசன் வந்துருச்சு, வெளியே வா, ஜி பூம் பா அப்படின்னு அந்த அலிபாபா கோயைக்குலேருந்து எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது அந்த தமிழ்நாடு பேங்க் ஷேர் ப்ரைஸ் என்பது. அந்த மாதிரி எத்தனையோ பங்குகள் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கையிலே ஒரு வீரன் போல இந்த இந்தியன் பேங்க் என்ற பங்கு இந்த 2025 தொடக்கத்தில் வெறும் 440 ரூபாயிலிருந்து 714 ரூபா வந்திருக்கா. அப்படி என்றால் இது ஒரு அற்புதமான இந்தியன் பேங்க் அப்படின்ற ஒரு பெயரை பெற்று இன்றைக்கி நம்மளுடைய பல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சந்தோஷமாக இன்றைய மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த இந்தியன் பேங்க் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஃபஸ்ட்டு நியூஸ், அவன் லைஃப் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், சமீபத்தினுடைய ஹையில். அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்னென்னா, கோவிட்னுடைய சமயத்தில் இதெல்லாம் வெறும் 100 ரூபாய்க்கும் குறைவாக ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு தற்போதைய நிலைமையில் 714 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி உன்னை யார் வச்சிருக்கா? கடந்த 5 வருடமாக உன்னை வச்சிருந்து இந்த லாபத்தை அனுபவித்தவர்கள் யார் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சில வருடங்களுக்கு முன்னாடி 80% மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சலாக அனுபவிச்சுட்டு இருக்காப்புல, 74% என்பதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எஃப்ஐஸுக்கு ஒரே கொண்டாட்டம். 2022 பார்த்தீங்கன்னா இது ஃபுல் இயர்லியாக கூட பார்ப்போம். 2020களில் 21 வந்து வெறும் 1% தான் வச்சுருக்காங்க. முதல்ல 7% இருந்தவங்க குறைச்சிட்டாங்க அவங்களுடைய ஹோல்டிங்கை, மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தினால இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க கடந்த 4 வருஷமாக. அடி தூள், நீ தான் கில்லாடி. டிஐஸாங்க அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4.5% தான் 2021 ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருந்திருக்கு. அது 18% இப்போ டிஐஸ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் HDFC மியூச்சுவல் ஃபண்டில் வேரியஸ் ஸ்கீம்ஸில் வச்சுருக்காங்க. எல்ஐசி பாடுறா, எல்ஐசிக்கு ஒரு 3% ஹோல்டிங் இருக்குது. நம்ம ரீட்டைலர்ஸ் வழக்கம் போல் கும்பா குட்டிகள் 2022களிலேயே வந்து 7.5% ஹோல்டிங்கை குறைச்சி இப்போ 3 தான் இருக்குது. அதில் பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் சில பங்குகள் இருக்குது, அதெல்லாம் ஏறுறதை பார்த்துட்டா அடடா இது எங்கேயோ இன்னும் ஏறிட்டே போயிடுமோ அப்படின்னு நிறைய ட்ரேடர்ஸை பயமுறுத்தக்கூடிய பங்குகள் நாட்டில் பலது இருக்குது. அப்போ அப்படி ஏறிட்டு இருக்கும்போது சில ட்ரேடர்கள்லாம் வந்து எங்கேயாவது இதை விட்டுருவோமோ, சிக்காத சரக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு போய் இருக்கிறதுலே உச்சாணியில் பிடிப்பாங்க. அவங்க பிடிச்சதுக்கப்புறம் அந்த பங்கு சரிவடையும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த அதானி பவர் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் ஸ்பிளிட் சம்மந்தப்பட்ட நியூஸ்னால கண்ணா அப்படின்னான்னு ஏற்றத்தை கொடுத்துட்டான். கிட்டத்தட்ட 100 இது வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. எனிவே பர்சன்டேஜ் தான் முக்கியம். கிட்டத்தட்ட 100 ரூபாய்களில் இருந்து கரெக்டாக ஒரு செய்தி வேறு வந்துடுச்சு. செபி வந்து இந்த ஹிண்டன்பர்க் போட்டதை சொன்ன தகவல்களை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அதானி மேலே இருந்த குற்றச்சாட்டையும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை ஆகி அவனை தூக்குன்னு தூக்கி விட்டு கிட்டத்தட்ட ஸ்பிளிட் ஆன அன்னைக்கு 170 ரூபாயில் போய் அப்பர் ஃப்ரீஸில் கிடைக்காது. ஆர்டர் போட்டவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்காது. அப்பர் ஃப்ரீஸில் போய் க்ளோஸ் ஆனான். அதுக்கப்புறம் 170 ரூபாயிலிருந்து இப்போ இந்த 2 நாட்களில் எவ்வளோ இறங்கியிருக்கான்னா 170 ரூபா எங்கே, 150 ரூபா எங்கே, பெரிய கும்பா பாட்டு பாடி இறங்கியிருக்கு.
ஸோ இந்த அதானி பவர் அப்படின்ற பங்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இனிமேல் அது கிடைக்கவே கிடைக்காதோ, வாங்கினதுக்கப்புறம் ஏறிட்டே இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போய் எடுக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அதானி பவர்னுடைய ஷேர் ப்ரைஸ் சமீபத்தில் கடந்த 2 நாட்களில் 170 ரூபாயிலிருந்து இறங்கி 150 ரூபாய்க்கு வந்தது. ஆஹா, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொண்டு வந்து கையில் காசை கொடுத்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி இந்த டாடா இன்வெஸ்ட்டை வாங்கி பாவா 2-3 வருஷமாக மண்டையை பிச்சுக்கிட்டு கொண்டு இருந்தாங்க பல முதலீட்டாளர்கள். அவன் பாட்டுக்கு சரிஞ்சிட்டான். 10,000 ரேஞ்சிலேருந்து கீழே 5,000க்கு போயிட்டு அங்கேயே படுத்த மேனிக்கே ரொம்ப காலமாக இருந்தது. அப்புறம் திடீர்னு இப்போ தொடர்ந்து ஒரே ஓவரில் 2-3 6 அடித்த மாதிரி இந்த டாடா இன்வெஸ்ட் என்ற பங்கு சமீபத்தில் அதுவும் இதே போன்ற ஒரு நியூஸ் தான், ஸ்பிளிட் ஆக போகுது அப்படின்ற ஒரு தகவல் தான். அந்த தகவல்கள் வந்தோடனே எப்படி இந்த அதானி பவர் வந்து அந்த தகவலை வச்சுட்டு மேலே ஏறிட்டு தகவல்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இறங்கினானோ, இந்த பார்ட் இன்னும் இந்த டாடா இன்வெஸ்ட்டில் இன்னும் வரல. இந்த டாடா இன்வெஸ்ட்டில் இப்போதைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அதுவும் ஒரு சிக்காத சரக்காக ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற மாதிரி அதை பார்ப்பவர்களுக்கெல்லாம் பயமாகவே இருக்குது. இணையா 2-3 நாளில் 6,400 ரூபாயில் இருந்த இப்போ 8,900, அதாவது 9,000 போய் டச் பண்ணிட்டு மேலே 4 நாள் இப்படி உட்காந்துருக்கியா. அதுதாங்க அன்றைக்கே பல ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே திடீர்னு நடக்கும். 300 நாள் சும்மாவே படுத்து கிடப்பான். கடைசியில் 3 நாளில் அவன் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணிவிடுவான். ஸோ அப்போ இதில் அவங்கவுங்க ராசி தான். சில பேர் 300 நாள் வெயிட் பண்ணி அந்த 301வது நாள் அதை விட்டு வெளியே போனவங்களும் இருக்காங்க. 300 நாள் வெயிட் பண்ணவங்க இன்னொரு 3 நாள் வெயிட் பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணி அந்த இந்தியன் பேங்கை எப்படி அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி இந்த டாடா இன்வெஸ்ட்டையும் அனுபவிச்சவங்க இருப்பாங்க. இதில் யோகக்கார குட்டியை கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் எங்காவது ஒரு இடத்துல மச்சம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி தான் உள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து இந்த உச்சத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்களுடைய விலை ஏற்றம் இருக்கும் பொழுது அதை அனுபவிக்கிறது என்பது எல்லாமே தலையெழுத்து அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் இருக்குது. நண்பர்களே, இன்றைக்கி இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு அது இந்த 2025 என்ன பண்ணியிருக்குன்னா, தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து 36% ஏறி வந்த ஒரு பங்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பார்த்தாலும் கரெக்டாக உருண்டு பிறண்டா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பங்குமே சமீபத்தில் பல முறை தன்னுடைய வீழ்ச்சியில் மறுபடி வீழ்ச்சியில் விழுந்து மறுபடி தன்னுடைய உயரத்தை மீட்டெடுத்த ஒரு பங்கு. பல முறை மீட்டெடுத்தான், அப்புறம் மறுபடி கீழே விழுந்தான், அப்புறம் மறுபடி மீட்டெடுத்தான், மறுபடி கீழே விழுந்தான், மறுபடி மீட்டெடுத்தான், இப்படியே போய் கொண்டிருந்த பங்கு என்ன ஒரு காரணத்தினாலோ கடந்த 6 மாதமாக அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு பக்கத்திலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன முடிவெடுக்க போகிறான் அப்படின்றது தெரியல. இன்றைய தேதியில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்றது இருக்குது. இந்த பங்கினுடைய விலை இந்த வருஷத்தில் என்ன சாதிச்சுது அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 36% தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து ஏறிய ஒரு பங்காக இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ மறுபடி ஏர்னிங் சீசன் நெருங்கி வர்றதுனால பல பங்குகள் இன்றைக்கே வாலட்டிலிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு ஒரு கட்டத்தில் எவ்வளவு பெர்சன்டேஜ் இறங்கினவன் தெரியுங்களா? 50% பக்கம் இறங்கினவன் மறுபடியும் ஆல்மோஸ்ட் 90% பக்கம் என்ன இறங்கினானோ அதை மீட்டெடுத்து ஒரு சிங்கக்குட்டியாக இந்த வாரி எனர்ஜிஸ் இருக்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய பங்குகள்லாம் அடுத்தடுத்து ஏர்னிங் சீசனில் என்டர் ஆகும் பொழுது இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டியாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த வாரி எனர்ஜிஸும் ஒன்றா இருக்குது. இந்த எம்டார்டெக் அப்படின்னு கூட ஒரு பங்கு கடும் வீழ்ச்சி பயங்கரமான ஒரு வீழ்ச்சி. அவன் பாட்டுக்கு இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு இடம் வீழ்ச்சி. எதுக்கு ஏன் நீ இப்படி எல்லாத்தையும் பயமுறுத்தி மறுபடியும் எதுக்கு இப்படி சந்தோஷத்தை கொடுக்குற அப்படின்றது யாருக்குமே தெரில. ஸோ இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் ஏற்கனவே ஒரு கடும் உயர்வு, மறுபடி கடும் வீழ்ச்சி, கடும் உயர்வு, மறுபடி கடும் வீழ்ச்சி. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில. இப்போ சமீபத்து நாளில் அவனும் அந்த 10 நாளில் எல்லா வேலையும் பார்த்துவிட்டான். 1,400 ரூபாய்க்கு கீழே இருந்த பங்கு ஒரு 10-15 நாள் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது 1,900 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் இப்படி ட்ரேட் ஆகி சாவடிக்கிற அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும். பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு கிடப்பானுங்க, அப்புறம் மறுபடியும் பெரிய அளவில் எழுச்சி எடுப்பாங்க. சிலதெல்லாம் கீழே போய் படுத்தவன் தான் எந்திரிச்சு வரமாட்டான். சில பங்குகள்லாம் இறங்கவே இறங்காது, அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான்.
அப்புறம் யாராவது ஒருத்தர் போய் ஒரு என் சங்கத்தாளுகள் அடித்தது எவன்டா அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் போய் அங்கே காலடி எடுத்து வைப்பாங்க. அவங்க வச்ச நேரம் அப்படியே பொலன்னு கீழே விழுகும். அப்புறம் மறுபடியும் அது ஒரு நல்ல பங்காக இருந்தால் பிக்கப் ஆகி மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போகும். இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் பல சிச்சுவேஷன்கள் என்பது இருக்குது. ஸோ நீங்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய சிச்சுவேஷன் நல்லா இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஆக மொத்தம் இன்றைக்கி மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த முகூர்த்த ட்ரேடிங்கினுடைய டைமிங்கை மாற்றிருக்காங்க. இனிமேலாவது ட்ரேடர்களுக்கு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்றதான் ஒரு முக்கியமான தகவல். நன்றி, வணக்கம்.